இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். இன்றும் கூட மரபுத்தமிழ் இலக்கிய பாடல் ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன். மரபுத்தமிழ் இலக்கிய பாடல்களை மாந்தி இன்புற்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அவசர உலகத்திலே இருந்து ஆறுதல் பெற வேண்டும், ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னையும் உங்களையும் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுகின்ற முயற்சியாக இந்த முயற்சியை நான் முன்னெடுத்து வருகிறேன். உனக்கு ஆசுவாசமாக இருப்பது சரி, எங்களுக்கு இந்த பாடல்கள் எல்லாம் ஆசுவாசம் தருகின்றன என்று நீ நம்பிக்கொண்டு இருக்கிறாய் என்று நீங்கள் உள்ளுக்குள்ளே நகைப்பது புரிகிறது. யாரோ ஒருவருக்கு அது என்னை தாண்டி உங்களுக்கும் ஆறுதல் தருமாக இருந்தால் அது தமிழின் வெற்றியாக நான் கருதுவேன். இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாடல் பாரதியினுடைய பாடல். பாரதி ஒரு யுக சந்தியிலே நின்றவன். மரபினுடைய ஒரு புள்ளியாகவும் நவீனத்தினுடைய ஒரு புள்ளியாகவும் நாங்கள் இந்த பாரதியை பார்க்க முடியும். மரபை ஆராதித்த அதே வேளை காலத்துக்கேற்ப நவீனமயப்படுத்தி மரபை புகுத்தியவன், எளிமைப்படுத்தியவன். சிந்து வடிவங்கள் அவன் பாடிய அந்த பாடல்கள் எல்லாம் அப்படியானவை. சொல் புதிது, பொருள் புதிது, சொல்லும் வகை புதிது என்று புதிதாக மலர்ந்த ஒரு புத்துலகை அவன் படைத்து நின்றான். கவிதைக்கு அவன் யுகசந்தியாக இருந்து மரபு கவிதையை காத்து நவீன யுகத்துக்கு அறிமுகம் செய்த விதம் மகிழ்ந்து மாந்தத்தக்கது, நினைந்து மகிழத்தக்கது, அவனை வணங்கத்தக்கது. அற்புதமான கவிஞன். இன்றைக்கு அவனுடைய பாடல்களிலே நாங்கள் இன்றைக்கெல்லாம் பெண் சுதந்திரம், பெண்ணுரிமை, பெண்ணியம் என்று பேசிக்கொண்டிருக்கிறோமே, இது பற்றி தொடக்க புள்ளி அவன்தான். பாரதியினுடைய புரட்சிதான் பெண்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் சிவனை வணங்குகிறார்களோ இல்லையோ, விஷ்ணுவை வணங்குகிறார்களோ இல்லையோ, இன்னும் இதர தெய்வங்களை வணங்குகிறார்களோ இல்லையோ, பாரதியை வணங்க வேண்டும் என்பது என் எண்ணம். உண்மையில் எங்களுடைய தமிழ் புலவர்கள் யாரும் பெண்களை இழிவு செய்யவில்லை. அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. திருவள்ளுவன் பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று கேட்டு புரட்சி செய்தான். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளவனையாவையே என்று கம்பன் கொண்டாடினான். மங்கையராய் வந்து பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா, அவர் பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளர்தம்மா என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அற்புதமாக பெண்களினுடைய முக்கியத்துவத்தை தூக்கி நிறுத்தினார். காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியஞ்சாவிலும் கை கொடுத்து மாதர் அறங்கள் பழமையைக் காட்டிலும் மாட்சி பெறச் செய்து வாழ்வமடி என்று பாரதி பெண்ணினத்தை பெருமைப்படுத்தினான், உற்சாகப்படுத்தினான். அந்த பாரதி பெண் விடுதலை தொடர்பாக பேசிய ஒரு தொடக்க பாடல். எனக்கு இந்த கால வரையறை, அதைத்தான் முதல் பாடினான், இதைத்தான் முதல் பாடினான், அதை பாடிவிட்டுத்தான் இதை பாடினான் என்பதிலே எல்லாம் பொழுதுகளை வீணடிக்க விருப்பமில்லை. இந்த பாடல் பெண் விடுதலை என்கின்ற அந்த அற்புதமான ஒரு விடயத்தை நான் நினைக்கிறேன் பாரதி இந்த பாட்டை எழுதி முடித்த பிறகு, அல்லது பெண் விடுதலை பற்றிய தன்னுடைய முழுமொத்த வடிவ பாட்டையும் எழுதி முடித்த பிறகு, செல்லம்மாள் கையாலே ஒரு தேநீரை வாங்கி குடித்துவிட்டு இப்பொழுது இறப்பதாக இருந்தாலும் எனக்கு நிம்மதி என்று இறந்திருப்பான் என்று சொல்லியிருப்பான் தனக்குள்ளே. அந்த வார்த்தையை அவன் சொன்னானோ இல்லையோ, அப்படி ஒரு நிறைவு கண்டிருப்பான் என்பது என் எண்ணம். இந்த சமூகத்துக்கு அவன் செய்த எத்தனையோ பெரிய கொடைகளில், எத்தனையோ பெரிய பணிகளில் இது மிக முக்கியமான பணி. எங்களுக்கு ஒரு புரட்சி பெண்ணை அடையாளப்படுத்துகிறான். அதை துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய தமிழ் பெண் குலம் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டது, முழுமையாக புரிந்து கொண்டதா என்றால் அது கேள்விதான்.
ஆனால் முற்றுமுழுதாக புரிந்து கொள்ளவில்லை என்றும் சொல்ல முடியாது. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திறம்புவதில்லையாம். அமிழ்ந்து பேரிருளில் அழுந்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம். உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம். உதய கண்ணி உரைப்பதைக் கண்மீனோ. அற்புதமான வரிகள். ஒன்றுமில்லை, இந்த பாடலை நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. இன்றைக்கு பெண்ணியம் என்று பேசிக்கொண்டிருப்பவர்கள் நினைக்கின்ற, சொல்லுகின்ற அல்லது போகின்ற போக்கு மிகவும் அபத்தமானது, ஆபத்தானது. அந்த விஷயங்களை பாடவில்லை பாரதி. அடிமைப்பட்டு கிடந்த பெண்ணினத்தை, அடக்குமுறைக்குள் அகப்பட்டு கிடந்த பெண்ணினத்தை உற்சாகப்படுத்தி பெண்ணுக்கு சகல உரிமைகளும் உண்டு, ஆணினத்துக்கு நிகராக அல்லது ஒருபடி மேலாக வரக்கூடிய சக்திகள் உண்டு என்று உற்சாகப்படுத்தி வரவேற்று கொண்டாடி மகிழ்ந்த அந்த புலவன், வேடிக்கையாக யாரோ ஒரு புலவன் பாடினான், இன்றைக்கு பாரதி வந்தால் எங்காவது ஒரு இடத்திலே நின்றால் இன்றைக்கு போகின்ற இந்த பெண்களுடைய போக்குகள், நடையுடைய பாவனைகளை பார்த்துவிட்டு அறிவைத்தானே பெருக்கச் சொன்னேன், ஆடையை நானா குறைக்கச் சொன்னேன் என்று பாடுவான் என்று வேடிக்கையாக ஒரு நவீன புலவன் கூறினான். இன்றைக்கு ஆணாதிக்க சமுதாயத்திலே இருந்து அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று புரட்சி பெண்கள் என்று எழுந்தவர்கள் இன்றைக்கு பெண்ணாதிக்க சமூகமாக மாறி நிற்கிறார்கள். பாரதி சொன்னது இது அல்ல. ஆனால் அந்த சர்ச்சைகளுக்குள்ளே நான் வரவில்லை. நிமிர்ந்த நன்னடை, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகள் என்றால் சண்டித்தனம் பண்ணுவதல்ல. அவள் தன்னுடைய செய்கையிலே, தன்னுடைய ஆன்றவிந்து அடங்கிய அந்த பண்பட்ட போக்கிலே, அதாவது பணிவில் திமிர்காட்டும் பார்வை, அதை கொள்ள வேண்டும். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் செருக்கும். அறிவிலே ஒரு நிமிர்வு இருக்க வேண்டும். திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திறம்புவதில்லையாம். இந்த செம்மை மாதர் என்பதெல்லாம் அடிக்கோடிட்டு கவனிக்க வேண்டிய விடயங்கள். செம்மை மாதர் திறம்புவதில்லையாம். அமிழ்ந்து திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திறம்புவதில்லையாம். அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமையில் அழுந்தி கலையின்றி வாழ்வதில். அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமையில் அழுந்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம். படிக்காம, ஐயோ நாங்கள் பெண்கள் அடுப்பூத பிறந்தவர்கள், வீட்டுப்பணி செய்ய பிறந்தவர்கள் என்று சொல்லி முடங்கி கிடக்காதே, எழுந்து வா, சிறகை விரி, சிறகடித்து பற, வெளியுலகை காண், வெற்றி நடை போடு என்று அவன் உற்சாகப்படுத்திய வார்த்தைகளை நாங்கள் தப்பாக புரிந்து இன்றைக்கு சில வேளைகளிலே நெருகெட்டு போய்விடுகிறோம். ஆனால் நான் எந்த உலகத்திலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் என்கின்ற யதார்த்தத்தை புரியாதவன் அல்ல. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நான் நினைக்கிறேன், இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் சிலவற்றை பார்ப்பேன். விவாகரத்துக்கு காரணம் கேட்டால் காப்பி போட்டு தர சொல்லி கட்டாயப்படுத்துகிறார். காலையிலே 7:30 மணிக்கு என்னை எழும்பச் சொல்லுகிறார். அப்படி காரணங்களை எல்லாம் இப்பொழுது சர்வசாதாரணமாக சொல்லுகிறார்கள். ஒரு பெண் காப்பி போட்டு தரும்படி கேட்டதற்காக விவாகரத்து கேட்டதாக சொல்லுகிற போது அந்த பெண்ணுடைய தாய் அதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேட்கிறார். இந்தியாவிலே நடக்கிறது. பிரித்தானியாவிலே நடந்தால் கூட நான் இதை பொறுத்து கொள்வேன். என் பிள்ளை காப்பி போட்டு கொடுக்கறதுக்காக சார் நான் பெற்று வளர்த்து படிப்பிச்சேன் கேட்குறாங்க. இதல்ல பாரதி சொன்ன பெண்ணறம். பெரும்பாலும் எங்கள் பெண்குலம் இதை புரிந்து கொண்டிருக்கிறது. விதிவிலக்காக சில பேர் இதை சரிவர புரிந்து கொள்ளவில்லை. இது
அணிசை காவியம் 1000 கற்கிலும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிலாதார் என்று பாரதி இன்னொரு இடத்தில் சாடுவான். சவியும் சாத்திர துள்ளுரை காணார் பானை தேனில் அகப்பையை போல்வார். பானைக்குள்ள தேன் பானைக்குள்ள இருக்கிற அகப்பை இருக்குதே, தேனை காலம் முழுக்க அதுக்குள்ளேயே கிடந்து வருகிறவர்கள் போகிறவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கும். ஆனால் அந்த தேனினுடைய சுவையை அந்த அகப்பை ஒரு நாள் கூட அறிந்திருக்காது. அதுபோலே புத்தகத்துக்குள்ளே மூழ்கி கொண்டு பாடல்களை கவிதைகளை கொண்டாடுவார்கள், ரசிப்பார்கள். ஆனால் அதனுடைய உள்ளர்த்தத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். பெண்குலம் பாரதி சொன்ன புதுமை பெண்ணாக, புரட்சி பெண்ணாக, கல்வி கற்றும், நான் சொன்னேனே பணிவில் திமிர் காட்டும் பார்வை, அந்த நடையோடு இன்றைக்கு இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். எத்தனையோ பேரை கையெடுத்து வணங்கும்படியாக அந்த கண்ணியத்தோடு அந்த அந்த தாற்பயத்தை புரிந்து கொண்டு நடப்பவர்கள் இருக்கிறார்கள். அத்தகைய அந்த பெண்குலம் வளர வேண்டும், செழிக்க வேண்டும். இந்த மாநிலம் அந்த பெண்களால் பயனுற வேண்டும் என்று வாழ்த்தி, பாரதியினுடைய அந்த நல்ல பாட்டை சொல்ல வேண்டும் என்று பட்ட காரணத்தினால் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கம்பனேசன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலில் மேலும் ஒரு நல்ல பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.